இது அப்பர் ரூம், அதாவது மேலறை அப்படின்னு சொன்ன உடனே அது மேலறையில பல காரியங்கள் நடந்தது. இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பி அதை ஆயத்தம் பண்ண சொன்னார். அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது, உங்களில ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்ன உடனே அவங்க நானோ நானோ என்றாங்க. யூதாஸ் காரியோத்தும் நானோ என்று சொன்னான். ஆண்டவர் நீதான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த யோவான், அது யார் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, இந்த துணிக்கை யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொன்னார். அந்த துணிக்கைய யூதாஸ் பெற்றுக்கொண்ட போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் எழுந்து போனான், அப்பொழுது இருளாய் இருந்தது என்று யோவான் சுவிசேஷத்துல எழுதியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அது பின்னால இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களோடு கூட தன்னுடைய சரீரம், தன்னுடைய ரத்தம் சிந்தப்படுதலை குறித்து சொன்ன சில காரியங்களையும் நாம பார்க்க முடியும். இன்றைக்கு அதாவது நம்ம பார்க்க இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அதனுடைய விளைவாக நமக்கு நேரிட்ட காரியங்கள். நான் ஆக்சுவலா இந்த 4 வாரங்களிலேயும் சேர்த்து ஒரு தலைப்பு சொல்லியிருந்தேன். இவென்ட்ஸ் இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத நிகழ்வுகள். இது இந்த 4 நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய நித்திய வாழ்வுக்கு மிக முக்கியமானவைகள். இது நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த இடங்கள். அதுல ஒன்றுதான் இந்த மேலறை. ஆண்டவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறிப்போன மிக முக்கியமான காரியங்கள். அது இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் திருச்சபைக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியவை. அதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இந்த மேலறையில நாம் இப்பொழுது பொதுவாக அனுசரிக்கிற திருவிருந்து அல்லது ஹோலி கம்யூனியன் அது தொடங்கப்பட்டது. ஆண்டவர் முதலாக தன்னுடைய சீடர்களோடு கூட அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்து, திராட்சரசத்தை கொடுத்து, பகிர்ந்து கொள்ளுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவனுடைய திருச்சபையார் இதை முறையாக செய்து வருகிறார்கள். COVID-19 ஏற்பட்ட சூழ்நிலையிலே அநேக திருச்சபைகளிலே இந்த திருவிருந்து ஆராதனை நிறுத்தப்பட்டது. ஆராதனைகள் இல்லாத நிலைமை இருந்தது, திருவிருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. அப்பொழுது பலருக்கு, தேவனுடைய மக்களுக்கு திருவிருந்து எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது. ஜூம் கிளவுட் மீட்டிங் மூலமாக இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு குரூப்ல நானும் இருந்தேன். அதுல ஒரு ஆர்டைன் பாஸ்டர் ஒருவர் இருந்தார். அவர் தான் அந்த திருவிருந்து ஆராதனை முறைய நாங்கள் முதல்ல ஜெபம் பாட்டு அதெல்லாம் வச்சிருந்தாலும் அது கடைசியா வரும் பொழுது மாதத்துல ஒரு முறை அவர் வைத்திருந்தார். அப்படி நாங்கள் 12 முறை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஆலயங்கள் திறந்து விட்டன, திருவிருந்து கொடுக்கப்பட்டு விட்டது, நாங்களும் அதை நிறுத்திவிட்டோம். இந்த 12 முறைகளும் திருவிருந்தை குறித்தே நாங்கள் தியானித்தோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் அதை குறித்து ஒரு அளவாவது நம்ம படிக்க முயற்சி செய்வோம். இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திருவிருந்து, ஆங்கிலத்தில் இத ஹோலி கம்யூனியன், நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய முறைமையில திருவிருந்து ஆராதனை முறை என்று சொல்லியிருக்கிறது. ஆர்டர் ஆஃப் ஹோலி கம்யூனியன் என்று சொல்லியிருக்கிறது. இதுக்கு வேறு சில பெயர்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு சபையிலும் வித்தியாசமான பெயரிலே இந்த ஆராதனையை நடத்துகிறார்கள். யூக்கரிஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நற்கருணை, பரிசுத்த நற்கருணை ஆராதனை என்றும் நமக்கு பலர் பேருக்கு தெரிந்திருக்கும். சில சபைகளிலே த லார்ட் சப்பர், கர்த்தருடைய ராப்போஜனம், அது இரவு நேரத்திலே இயேசுவானவர் இனிஷியேட் பண்ண ஒரு காரியம். ஆகினால அது கர்த்தருடைய ராப்போஜனம் என்று, கர்த்தர் ராப்போஜனத்துல பங்கு பெறுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னும் சில சபைகளிலே த லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய மேஜை, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அப்பங்களை வைக்கும்படியான ஒரு மேஜை இருந்தது. இது இயேசுவானவர் அந்த அப்பத்தை குறித்து பேசினாலே த லார்ட்ஸ் டேபிள், ஆண்டவருடைய மேஜை அண்டையிலே வாருங்கள், கர்த்தருடைய மேஜை என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் சில சபைகளிலே பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அதாவது அப்பம் பிட்குதல், அது திருவிருந்து என்றோ அல்லது நற்கருணை என்றோ இப்படியெல்லாம் சொல்லப்படாமல் அப்பம் பிட்கப்படுதல், அப்பம் பிட்கப்படும் என்கிற அந்த ஒரு பதத்தை அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாத்துக்கும் சில அடிப்படைகள் உண்டு. இந்த அடிப்படைகளை நாம் சற்று அறிந்து கொள்வது நல்லது. ரோமன் கத்தோலிக்க சபையானாலும் அல்லது அதன் நம்முடைய
சிஎஸ்ஐ போன்ற சபைகள், புராட்டஸ்டன்ட் சபையானாலும் நமக்கு சாக்ரமெண்ட்ஸ், அதாவது அருட்சாதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையாலே நமக்கு கொடுக்கப்படுகிற மெட்டீரியல் அல்லது நம்ம பிசிக்கலா அனுபவிக்கக்கூடிய சில காரியங்கள். அதுல ரோமன் கத்தோலிக்க சபையில 7 சாக்ரமெண்ட்ஸ், 7 அருட்சாதனங்கள் உண்டு. முதலாவது பாப்டிசம். ஒருவரை அல்லது சிறு குழந்தையிலேயே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக சபையின் அங்கமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு அருட்சாதனம், ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. அது பிறகு இந்த யூகாரிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற நற்கருணையிலையும் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். இது ரெண்டுக்கும் நடுவில் கான்ஃபர்மேஷன் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தமிழிலே அதை புது நன்மை என்று சொல்வதை நமக்கு தெரியும். இது அவங்க கொஞ்சம் அடலசன்ட் பீரியட் வர்றதுக்கு முன்னதாகவே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த புது நன்மை பெற்ற பிள்ளைகள் அப்பொழுதிலிருந்து திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்புறம் ரெக்கன்சிலியேஷன், அதாவது கன்ஃபெஷன், கர்த்தரோடு ஒப்புரவாகுதல். இது ரோமன் கத்தோலிக்க சபையிலே ஒரு அருட்சாதனம். ஆகையினாலே சில பக்தி உள்ள தேவனுடைய சமூகத்தை தேடி போகிறவர்கள் ஃபாதர் இடத்துல போய் அவங்க கன்ஃபெஷன் செய்வார்கள், தங்களுடைய பாவ அறிக்கையை செய்வார்கள். உங்களுக்கு நீங்க சில சமயம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சேர்ல ஒரு பக்கம் அந்த நெட்டட் ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்கு அடுத்த பக்கத்துல பாவத்தை அறிக்கை செய்கிறவர் முழங்கால் படியிட்டு அறிக்கை செய்வார், இந்த பக்கம் ஒரு ஃபாதர் உட்கார்ந்து கேட்டு அது பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அவர் அறிக்கை செய்து அனுப்பிவிடுவார். இது ரோமன் கத்தோலிக்க சபையிலே இன்றைக்கும் பின்பற்றி வரக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. இதை அவர்கள் ஒரு அருட்சாதனம் அல்லது சாக்ரமன் என்று அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அனாயிண்டிங் ஆஃப் த சிக், ஒருவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஒருவரோட மரண தருவாயில் இருப்பார், ஆனால் அவங்களுடைய சாமியார்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி அவங்களுக்கு சில சமயம் அவங்களை மரணத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதாக கூட அது இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு முறையை அவங்க இன்னொரு அருட்சாதனமாக வைத்திருக்கிறார்கள். மேரேஜ், வெட்டிங், மேரேஜ் இருக்கு இல்லையா, அது ரோமன் கத்தோலிக்க சபையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அனுசரிக்கப்படுகிற ஒன்று. ஆண்டோடைய சமூகத்துல அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறவர்கள் கணவனும் மனைவியுமாக இணையும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இணைந்து அந்த புதிய குடும்பம் உருவாகிறது என்பதை அவர்கள் கர்த்தருடைய கொடையாக, கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு அருட்சாதனமாக, ஒரு சாக்ரமெண்டாக அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் ரோமன் கத்தோலிக்கர்கள் அவங்களுடைய சபையில கட்டாயம் அங்கதான் ஆராதனை, திருமண ஆராதனை நடக்கும்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. வேற சபையில போய் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது எங்க சபையில கல்யாணம் விட்டு அப்புறம் எங்கனாலும் போங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணுவதும் அது தடுக்கப்பட்ட ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே இணைந்தவர்கள். அது பிறகு கடைசியாக ஹோலி ஆர்டர், அதாவது பிஷப், பிரீஸ்ட், டீக்கன் போன்றவர்கள் தேவ சேவைக்காக தங்களை கொடுப்பதும் ஒரு அருட்சாதனம் என்று இந்த 7 வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு சிஎஸ்ஐ சபையில, புராட்டஸ்டன்ட் சபையில 2 அருட்சாதனம் தான் உண்டு. ஒன்று பாப்டிசம், அது ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுகிறோம். அடுத்தது இந்த திருவிருந்து, ஹோலி கம்யூனியன் என்பதாகும். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த இயேசுவானவர் இதை நமக்கு நேர்படுத்தினாரே, இதை சரியாய் புரிந்து கொண்டால் சில காரியங்களை நாம் அனுசரிக்கும் போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரோமன் கத்தோலிக்க சபையிலே இந்த நற்கருணை ஆராதனை, ஹோலி மாஸ், ஹோலி யூகாரிஸ்ட், இது நடக்கும் பொழுது, யூகாரிஸ்ட் நற்கருணை நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம், இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக மாறிவிடுகிறது. அதாவது அந்த ஆராதனையிலே அந்த அப்பத்தை உயர்த்தி அந்த சாமியார் காட்டுகிற சூழ்நிலையிலே அது இயேசுவானவர் திரும்பவும் பலியிடப்படுகிறார். அதனால்தான் அவருடைய ஆராதனைக்கு திருப்பலி என்று போட்டிருக்கும். அந்த ஆலய ஆராதனையுடைய முறையினுடைய அறிக்கை அட்டவணை வெளியிலே போட்டிருக்கும் பொழுது பார்த்தீர்கள், திருப்பலி என்று போடப்பட்டிருக்கும். அது திருவிருந்து ஆராதனை. அது அவங்க ஒரு இயேசுவானவர் திரும்பவும் பலி செலுத்தப்படுகிறார். அதாவது அந்த மெட்டீரியல், the physical things,
அது உண்மையாகவே இயேசுனுடைய சரீரமாக, இயேசுவின் ரத்தமாக மாறிவிடுகிறது. த டிரான்ஸ்சப்ஸ்டான்ஷியேஷன், அதாவது இந்த அருட்சாதனங்கள் அது மாற்றம் அடைகிறது. இந்த சாதனங்கள் அப்பமும் திராட்சரசமும் மாற்றம் பெறுகிறது என்கிறது அவருடைய கருத்து. அதனால்தான் அவர்கள் அதை ரொம்ப ரொம்ப பயபக்தியாக அதை அவங்க கொடுக்கிறாங்க, அதை அனுசரிக்கிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் சபை, ஹை ஆங்கிலிக்கன் சபை, அதே மாதிரி லூத்தரன் சபை, இந்த 3 சபைகளிலேயும் டிரான்ஸ்சப்ஸ்டான்ஷியேஷன் அல்ல. அதாவது இயேசுவானவர் திரும்பவும் பலி செலுத்தப்பட்டு அந்த நம்ம கையில கொடுக்கப்படுகிற அப்பம் உண்மையாகவே இயேசுனுடைய சரீரம், அது நம் பருகுவது உண்மையாகவே இயேசுனுடைய ரத்தம் என்பதாக அல்ல. ஆனால் இது நாட் ஜஸ்ட் மெட்டீரியல் பிசிக்கல் திங்ஸ். இது வெறும் இந்த சாதாரண பொருட்களும் அல்ல. இவைகள் திடப்பொருட்களாக, திரவ பொருட்களாக நாம் பார்க்கிறோமே, அப்படி மாத்திரம் அல்ல. இது இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஸ்டன்ஸ். இது ஆவிக்குரிய ஒரு சாதனம், ஆவிக்குரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாட் ஜஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ், தே ஆர் ஸ்பிரிச்சுவல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க உதாரணமும் சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல, நீங்க இதை அபாத்திரமா எடுத்துக்கொண்டீங்களானா இதனால உங்களுக்கு பாதிப்பு வரும். இதனால சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார் கொரிந்தியருக்கு. அப்போ சாதாரண மெட்டீரியல் திங்ஸ் ஆனா ஏன் அப்படி இருக்கணும்? அதனால இது ஸ்பிரிச்சுவல் மேட்டரா இருக்குது. அதனால நம்ம அதை கவனத்தோடு நம்ம பாத்திரவான்களாக்கி கொண்டு அதில் பங்கு பெற வேண்டும் என்று அந்த திருச்சபைகளிலே போதிக்கிறார்கள். ரிஃபார்ம் சர்ச்சஸ், அதுல புராட்டஸ்டன்ட் மற்ற சபைகளில அது இந்த பொருட்கள் ஓன்லி ரிமெம்பரன்ஸ். நாம் இதுல பங்கு பெறுகிறது இயேசு நமக்காக மரித்தார், இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்து அதுக்கு பிராயச்சித்தமாக பாவத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பையும் பாவ பரிகாரத்தை உண்டாக்கினால் நித்திய ஜீவனையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். இதை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய மனத்தை நினைவு கூறுகிறோம். திஸ் ஓன்லி ஃபார் ரிமெம்பரன்ஸ் என்று அந்த பொருட்களை நாம ரிமெம்பரன்ஸ்க்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று நாம அதை பின்பற்றி வருகிறோம். சால்வேஷன் ஆர்மி என்று ஒரு சர்ச் இருக்குது. அந்த சால்வேஷன் ஆர்மிக்கு கம்யூனியனே கிடையாது, அவங்களுக்கு அப்பமும் கிடையாது, திராட்சை ரசமும் கிடையாது. அவங்களும் கிறிஸ்தவ சபையில உள்ளவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க, வில்லியம் பூத் என்கிற அதனுடைய ஃபவுண்டர், அவர் ரொம்ப மோசமான நிலைமையில வாழக்கூடிய மக்கள், ஸ்லம்ஸ்ல சேரி பகுதிகளில் போயிருந்து அங்கே குடித்து வெறித்து தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அவர்களுக்கு கடவுளை பற்றி எண்ணம் கிடையாது. அந்த நாட்களில் இங்கிலாந்துல இருந்து இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சில் அவங்களை உள்ளே விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவங்க, சர்ச்லெஸ் பீப்புள், அவங்க கிரைஸ்ட்லெஸ் பீப்புள், அவங்களுக்கு போய் சுவிசேஷ சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் திருவிருந்து எப்படி கொடுப்பதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏனென்றால் இப்போ நம்ம சபைகள் எல்லாம் கிரேப் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க, உண்மையான திராட்சை ரசம் கொடுக்கல. ஆனால் சில சபைகளில, குறிப்பா வெளிநாடுகள்ல, உண்மையாகவே திராட்சை வைன் தான் கொடுப்பாங்க. இந்த வைன் கொடுக்கும்போது அது கசப்பா இருக்கும். அது சில மக்களுக்கு, அது குறிப்பா குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு அது திரும்ப ஒரு கிக்கு வரலாம், அவங்க திரும்ப அந்த குடிக்கிற பழக்கத்துக்குள்ள அவங்க இழுக்கப்படலாம், போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது தான் வில்லியம் பார்க்லே அவங்களுடைய சபையில இது வைக்கவே இல்லை. ஆனா அவங்களுடைய கோட்பாடு என்ன என்றால், திருவிருந்து வைக்கப்பட்டது ஒரு ராத்திரியில தேவனுடைய பிள்ளைகள், இயேசுடைய சீடர்கள் கூடியிருந்த போது இருந்த ஒரு சாதாரண சாப்பாட்டு நேரம், இரவு சாப்பாட்டு நேரம். பஸ்கா பண்டிகை அவங்க ஆசரித்தாங்க, அது ஒரு இரவு நேர சாப்பாடு. அதனால ஒவ்வொரு சமயமும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளில சாப்பாடு வைத்து சாப்பிட தொடங்கும் போது அதுவே திருவிருந்து போல இருக்கலாம். ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறக்கூடிய நேரமாக அதை அனுசரிக்கலாம் என்று இந்த சால்வேஷன் ஆர்மியுடைய சபையில அவங்களுக்கு பேப்டிசமும் கிடையாது, அவங்களுக்கு திருவிருந்தும் கிடையாது. அதுக்கு பதிலாக கோயிங் அண்டர் த ஃபிளாக் அப்படிங்கிற இனிஷியேஷனும், அது போல அனுதினமும் வீடுகளில சாப்பாடுகிறதும், இந்த ஞானஸ்நானத்தையும் திருவிருந்தையும் அது
அது இல்லாமல் செய்து விட்டது. இன்றைக்கும் அவங்க அப்படிதான் செய்து வர்றாங்க. சரி, இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு கூட நம்ம இப்போ இந்த வேத பகுதிகளுக்குள்ளாக போகலாம். அதாவது வேத புத்தகத்துல எதெல்லாம் இரட்டிப்பாக திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது முக்கியமானது. மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவானவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இதுதான் ரொம்ப மையம். இது ஆகினாலே 4 முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நான் சுவிசேஷங்களிலே 4 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருவிருந்தை பற்றியது 3 சுவிசேஷங்களில் சொல்லியிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இடங்களில் சொல்லியிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே கொரிந்தியர்களுக்கு திருவிருந்தை குறித்து இருந்த அந்த குழப்பத்தினாலே அதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போ அதனுடைய ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும், மத்தேயு 26 முதல் 29 வரைக்கும் உள்ள பகுதி. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க் 14ஆம் அதிகாரத்துல 22 முதல் 25 வரைக்கும் உள்ள பகுதியில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14, 22 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது 2 கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்குது. லூக்கா போகும்பொழுது அங்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். 22ஆம் அதிகாரம், லூக்கா 22 15 முதல் 20 வரைக்கும் உள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா 22 15 முதல். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் படுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இந்த பகுதியில முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அப்பம். அதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் சொல்கிறது மாமிசம், அவருடைய சரீரம். அப்புறம் ரசம், அது அவருடைய ரத்தம் அவர் சொல்கிறார். பிறகு உடன்படிக்கை என்றல்ல, புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களுமே முக்கியம். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவர் செய்த அந்த புதிய உடன்படிக்கை. 1 கொரிந்தியருக்கு நம்ம போவோம். அங்கே அந்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபையில இருந்த அந்த குழப்பத்துக்கு சில காரியங்களை சொல்கிறார். ஆனா அவர் சொல்கிறத பார்த்தா அந்த காலத்துல எப்படி தேவ வசனத்தை கவனமா கேட்டிருக்கிறாங்க, கவனமா அவங்க அதை மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி, இல்லாவிட்டா அவங்க அதை வாய் வழியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அப்படியே அவங்க பின்பற்றினாங்கன்னு பார்க்க முடியும். பாருங்க, ஏனென்றால் இதுதான் முதல்ல எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். இது பிறகுதான் மார்க் எழுதின சுவிசேஷங்கள்ல முதலாவதாக வந்திருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது எப்படி பவுல் சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து வரிசையா அது இருக்குது, அதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து மிகவும் தெளிவா இருக்கிறார். ஏனென்றால் அந்த மேலறையில அவர் இல்ல. அவர் இல்லாத சமயத்துல நடந்தத அவர் தேவனுடைய சீடர்களிடத்திலிருந்து, அப்போஸ்தலரிடத்திலிருந்து அவர் கேட்டு பெற்று அறிந்து கொண்டது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவர், 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரிடத்திலிருந்து அவர் அநேக காரியங்களை பெற்றிருக்க முடியும், அறிந்திருக்க முடியும். அவர் அரேபியாவுல போய் நீண்ட நாள் அங்கே ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தார் என்று தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார். அதனால சில காரியங்கள் அவர் நேரடியாக ஆண்டவர் சொல்ல அவர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இது வெறுமனே ஒரு ஒரு கோட்பாடு அல்ல. மனுஷர்கள் வாய்மொழியாய் வந்ததல்ல. திஸ் இஸ் ஃப்ரம் ஹெவன், திஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட், திஸ் இஸ் வெரி மச் ஆத்தென்டிக். இது அதிகாரப்பூர்வமானது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, மறுக்கப்பட முடியாதது என்பதாக அவர் சொல்கிறார். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இது தொடர்ந்து 31ஆம் வசனம் வரைக்கும் இதை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. அதாவது அப்பம் ரசம் அப்படின்னு உடனே நமக்கு சுவிசேஷத்துல நடந்த சில அற்புதங்கள் ஞாபகத்துக்கு வரும். 5 அப்பம் 2 மீன் கொண்டு இயேசுவானவர் 5000 பேரை போஷித்தார். ஒரு பெரிய ஒரு அற்புதம். அது நடந்த உடனே சில யூதர்கள் சில யூதர்கள் வந்து அவரை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். அந்த அந்த மிராக்கிள், அந்த அற்புதம் 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அதை பற்றி சொல்லல, அதை நினைவு கூறுங்கள். அவர் அப்பத்தை வைத்து 5000 பேரை போஷித்தாரே, வாட் அ கிரேட்டர் திங் ஹி டிட். அப்படி இல்லை. அதே மாதிரி கானாவூர் கல்யாணத்துல அவர் வெறும் தண்ணீரை வந்து திராட்சரசமா மாற்றினார்ல, அது முதல் அற்புதம், அவர் செய்த முதல் அற்புதம். அதையும் பவுல் சொல்லல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரம் பிற்கப்பட்டது அப்பம் போல, தன்னுடைய ரத்தம் திராட்சரசம் போல, ரசம் போல சிந்தப்பட்டது என்பதை அவர் சொல்கிறார். அதாவது our focus is not more on the miracles Jesus did. They are important, they are vital. அது தேவகுமாரனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. அது இன்னைக்கும் அவருடைய வல்லமை செயல்பட்டு வருகிறது, அது அவசியம். ஆனால் our focus should be more and more and more on the death of Jesus Christ. அதுதான் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது. அதுதான் பிதாவாகிய தேவனோடு கூட நமக்கு ஒப்புரவாகுதலை, நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தது. அதை நாம் நினைவு கூற வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் கூட மறந்தாலும் இதை மறக்கவே கூடாது என்பது போல கர்த்தர் வருமளவும் நீங்க அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க, இதுல நீங்க பங்கு பெறும் போதெல்லாம் என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு திருவிருந்து சமயத்திலையும் நாம் இதை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அவர் நமக்காக மரித்தார், நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார், நமக்காக புதிய உடன்படிக்கை என்று நாம் அதை உணர்ந்து அதுல ஈடுபாடு கொள்ள வேண்டும். சரி, இப்படி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் எழுதப்பட்டது, அப்புறம் மார்க்கு, மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. கடைசியாக வந்தது யோவான் நற்செய்தி நூல். யோவான் நற்செய்தி நூல்ல இந்த திருவிருந்த குறித்து வெளிப்படையா இல்லாவிட்டாலும், நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம், இயேசுவானவர் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று அந்த திருச்சபை பின்னாலே வளர்ந்து போன சமயத்திலே அவர்களுக்கு சில சத்தியங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக யோவான் மூலமாக அவனை ஞாபகப்படுத்தி அவர் சொன்ன காரியங்களை அவர் அங்கே எழுதியிருக்கதை பார்க்கிறோம். இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தை பாருங்களேன்.
அதுல நிறைய சொல்லியிருக்கார். நம்ம அவ்வளத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். 6ஆம் அதிகாரத்துல 29ல இருந்து 58 வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் தான் ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருக்கு வருகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் பிழைப்பான், வாழுவான், என்றைக்கும் பிழைப்பான். இதே காரியம் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். 36வது வசனம், அத 35ஆம் வசனத்தை பாருங்க. 35ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 6:35, ஜீவ அப்பம் நானே. அன்னைக்கு அவர் இந்த அப்பம், என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிற இந்த சரீரமா இருக்குன்னு சொல்லும்போது, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன். மன்னாவை பெற்ற உங்களுடைய மூதாதையர்கள் இந்த வனாந்தரத்திலே மடிந்து விழுந்தார்கள். ஆனால் இந்த வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நான். என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். அவனுடைய டோட்டல் நீட்ஸ் will be totally met. அது பிசிக்கலோ, எமோஷனலோ, ரிலேஷனலோ அல்லது இந்த ஸ்பிரிச்சுவலோ எதுவானாலும் அவன் தாகம் அடையான். அப்புறம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அவனுக்கு ஃபர்தரா எந்த நீடும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசுவானவர் அது பிறகு 36ஆம் வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த யூதர்கள் இயேசுவை தொட்டாங்க, இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தாங்க, அவர் பேசுகிறத கேட்டாங்க, அவர்கிட்ட வந்தாங்க. பட் they didn't believe. ஆண்டவர் எதை சொல்கிறார்? என்னிடத்துல வருகிறவன் சொல்கிறார், என்னிடத்துல விசுவாசமா இருக்கணும்னு சொல்கிறார். நம்ம ஆலயத்துல கூடும் பொழுது ஆலயத்துல வந்து கூடுகிறவர்களாக மாத்திர இருக்கக்கூடாது. ஆலயத்துல ஆண்டவராய் இருக்கிறவர், நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்தவரை முற்றிலும் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் செய்ததெல்லாம் எனக்காக என்கிற ஒரு அனுபவபூர்வமான ஒரு உணர்வோடு கூட நாம் பங்கு பெற வேண்டியது அவசியமா இருக்குது. விசுவாசிக்கிறவன் அந்த யூதர்களை போல நம்ம போய்விடக்கூடாது. அநேக சமயங்களில திருவிருந்தில ஆயத்தம் இல்லாம பங்கு பெற நம்ம முற்பட முடியும். ஆனா ஆயத்தத்தோடு கூட நம்ம பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். 47ஆம் வசனம் அதை வாசிக்கும் போது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது இந்த திருவிருந்தில நம்ம பங்கு பெறும்போது அது ஏதோ ஒரு ஒரு உணவு பொருள் மாதிரி இல்லை. அந்த அனுபவம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக ஆண்டவர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். 48ல இருந்து 58 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல சில வேர்ட்ஸ் திரும்பி திரும்பி வரும். புசிக்கிறவன் பிழைப்பான், புசிக்கிறவன் பிழைப்பான் அப்படிங்கிறது. ரத்தம் பானம் பண்ணுகிறவன் அப்படின்ட்டு எண்ணில் நிலைத்திருக்க. 56ஆம் வசனத்தை பாருங்க. 56ஆம் வசனம், அதுல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். I abide in him, he abides in me. ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறோம், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம், அவரோடு எப்பொழுதும் உறவாட முடியும், பழக முடியும். எப்படி ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானோ அது போன்ற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரு. நான் உனக்குள்ள இருக்கிறேனே, நீ எனக்குள்ள இருக்கிறாயே என்கிற ஒரு உண்மையை கர்த்தர் இதிலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சில சபைகள்ல எனக்கு தெரிஞ்ச மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முந்திலாம் கம்யூனியன் கொடுப்பாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க. அது அவ்வளவு முக்கியமா அவங்களுக்கு தெரியல. ஆனா தென்னிந்திய திருச்சபை போன்றதுல மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ அதை கொடுக்குறாங்க. எனக்கு சில சபையில் தெரியும், நம்ம தென்னிந்திய திருச்சபையில இருக்குது, தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை வைக்கிறாங்க. அது எதுக்காக செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் த டே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரோடு கூட ஒப்புரவானவர்களாய் இணைந்தவர்களாய் சேருங்க. அப்ப அடிக்கடி திருவிருந்து சேரலாமா? சேரலாம். ஆனா ஆயத்தத்தோடு சேரணும். நம்ம ஆயத்தப்படுத்தி நாம் சேரணும். அதனுடைய பொருளை உண்மையா உணர்ந்து நாம் சேரணும். ஏன்னா the more we come closer to the Lord or the cross of the Lord and meditate on the death of the Lord, we experience his closeness more and more. அவர் நம்மோடு நெருக்கமா இருப்பதை அதிகமா உணர முடியும். அவருடைய போதனைகள் அவசியம், அவருடைய மிராக்கிள்ஸ் நமக்கு அவசியம். ஆனால் அவருடைய மரணம், அவர் நமக்காக செய்த பிராயச்சித்தம்,
அது அடிப்படையானது. அவர் இந்த பூமிக்கு வந்ததே அதுக்காகத்தான். மற்றதெல்லாம் அவர் உபயோகப்படுத்தின சாதனங்கள் போல இருக்கின்றன. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 57ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பார். அதாவது செடியோடு ஒட்டி இருக்கிற அந்த கிளை அது கனி கொடுக்கும். அப்படி இல்லாத அந்த கிளை வெட்டப்பட்டு அறுப்புண்டு போகும் இல்லையா? நம்ம ஆண்டவர்ல நிலைத்திருக்கணும். அதுக்கு ஆண்டவர் தந்திருக்க ஒரு அருள் சாதனம் இந்த திருவிருந்து ஆராதனையாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 58ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆண்டவர் சொன்ன இந்த போதனைகள் எல்லாவற்றையும் அவர் நாம் பின்பற்றி வரும்படியாக ஒரு நியமமாக அன்றைக்கு அந்த மேலறையிலே அவர் ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, அந்த நிகழ்வு இல்லாமல் இருந்திருக்குமானால் நமக்கு திருவிருந்து இருந்திருக்காது. இந்த அற்புதத்தை, இந்த 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்தது, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இதை நம்ம திருப்பி திருப்பி செய்து அவர் அண்டை நெருங்கி வருவதற்குரிய ஏதுவாக ஒரு அருட்சாதனமாக நாம் பழக்கத்திலே இதை வைத்திருக்க முடியாமல் போயிருக்கும். This is an inevitable event. அன்றைக்கு அது தவிர்க்க முடியாததா இருந்தது, இன்றைக்கும் நமக்கு தவிர்க்க முடியாததாக அது இருக்கிறது. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. சரி, சீக்கிரமா முடிச்சிருந்தேன். இதுல இந்த பகுதிகளை நம்ம வாசித்து பார்க்கும்போது, குறிப்பா 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்கும் போது 3 காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆண்டவரின் மரணம். அது அவருடைய பிசிக்கல் நேச்சரை சொல்லுது. அவருடைய டெடிகேஷன், பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக வந்தார். அவருடைய பிசிக்கல் நேச்சர். நான் சில வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது அதுல இந்த நிருபத்தை எழுதினவர் அவர் இப்படி சொல்கிறார்: ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். He became totally a human being. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா அது உண்மையாகவே ரத்தம். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது உண்மையாகவே ஒரு மனித சரீரமாகவே அவர் இருந்தது. அதை ஏன் அப்படி செய்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் செய்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அதுல பவுல் அப்போஸ்தலன் எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதை நம்ம நினைவு கூறுகிறோம். இதை நம்ம வைத்து அவருடைய அன்பை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் அந்த சமயத்திலே உடன்படிக்கை, அவர் மரித்தார். ஆனா அதுல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அவர் உடன்படிக்கை செய்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது பவுல் இப்படி சொல்கிறார். 25ஆம் வசனம், நீங்கள் இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது. இது லூக்கா, மத்தேயு, மார்க்கு ஆகிய சுவிசேஷங்களையும் இதை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது அநேகருக்காக உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால் ஆகிய என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்குது. பழைய பாட்டு காலத்துல உடன்படிக்கை செய்யும் போது விலங்குகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதாவது இது மீறினா இதுதான் மரணம், தண்டனை, ரத்தம் சிந்துதல் என்கிற ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுவார்கள். ஆனால் இயேசுவானவர் இப்ப தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இனிமேல் ரத்தம் சிந்தப்படுத்துவதற்கு அவசியமில்லாமல் செய்து விட்டார். இதனால்தான் ரோமன் கத்தோலிக்க சபையில திருப்பலி என்று திருப்பி திருப்பி இயேசுவானவர் மரிக்கிறது வேதத்துக்கு ஒத்தது அல்ல. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்னொரு தரம் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தரம் அவர் பாடுபட்டு மரித்ததினாலே ஒரே ஒரு முறையாக பாவ பரிகாரத்தை அவர் செய்து முடித்து
விட்டார். இப்போ இந்த உடன்படிக்கையின்படி அருமையானவர்களே, நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாயிருக்கிறோம். அதை ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினதை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ரோமர் 5:10 வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது இட்ஸ் a lasting covenant, it's a fruitful covenant. அது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டிய ஒரு கவனன்ட். இன்னைக்கு ஒரு நாள் கவனம் பண்ணாங்க, அதன்படி இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம், இனி 10 நாள் கழிச்சு தான் கூடுவோம், அப்படி அல்ல. இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கை அனுதின வாழ்க்கை நமக்கு பாதிக்கிறது. நாம் தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம். கடைசியா ஒன்று மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது 3 முக்கியமான ஒன்று, he truly died, அவருடைய டெத். ரெண்டாவது, he made a everlasting covenant, new covenant for all. கடைசியில we need to remember this. இதை நம்ம அவர் வருமளவும் நினைவு கூறுகள் என்று நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். அதாவது நான் இப்ப சொன்னது போல இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது we are drawn to it. It has its own power. எந்த பாவியையும் இழுத்துக் கொள்ளக்கூடியது. ஆமென். அருமையானவர்கள், உலகில் எத்தனையோ மதங்கள் உண்டு. அந்த மதங்கள் பின்பற்றக்கூடிய பலவிதமான கோட்பாடுகள் உண்டு, ஆராதனை முறைகள் உண்டு, அவங்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாம் உண்டு, அவங்களுக்கு அற்புதங்கள் செய்தது கூட பற்றி அவங்க சொல்லுவாங்க, பண்டிகைகள் உண்டு, வழிபாட்டு தலங்கள் எல்லாம் உண்டு. ஆனா ஒண்ணே ஒண்ணு கிடையாது, they have no savior. அவங்களுக்கு ரட்சகர் இல்லை. அவங்களுக்கு ரட்சகர் இயேசு ஒருவர் தான். அந்த அந்த பெரிய மீட்பை அவர் தம்முடைய மரணத்தினாலே அவருடைய சரீரம் பிக்கப்படுவதற்கும் ரத்தம் சிந்தப்படுவதற்கும் கொடுத்ததுனாலே நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அருமையானவர்களே, இருந்து காலத்துக்குள்ளாக அடுத்த வாரம் நம்ம நுழைய இருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவை அண்டையில நிற்கிறதுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கொள்வோம். அவருடைய சரீரம் எனக்காக அல்லவா பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் எனக்காக அல்லவா சிந்தப்பட்டது என்கிற உணர்வை ஒவ்வொரு நாளும் நம்ம பெருக்கிக் கொள்வோம். நெந்து காலம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அது தேவனோடு நம்மை நெருக்கி சேரவும் அவரோடு ஒப்புரவாகும்படி செய்யும். அது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படவும் செய்யும். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமென்.